நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிருஷ்ணா, நான் ஊருக்கு போக மாட்டேன் கிருஷ்ணான்னு சின்ன குழந்தை மாதிரி அழறேன். சுதாமா, நீ போப்பா. ஊரில் நம்ம மேற்கொண்டு பண்ண வேண்டியதெல்லாம் வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம டெய்லி பார்த்துக்கலாம், சந்திச்சுக்கலாம். கிருஷ்ணன் சமாதானப்படுத்துறேன்னு கிருஷ்ணன் கண்ணிலேயே கண்ணீர் வருதான். சுதாமாவோ ஊர் திரும்புறார். இப்படியே ஸ்கூலுக்கு போகிற குழந்தை அம்மாவை பார்த்துட்டே போகும் இல்லையா, அது போல் திருப்பி பார்த்துட்டே சுதாமாபுரி வந்துட்டார். கிருஷ்ணன் துவாரகைக்கு போய் துவாரகா நிர்மாணம் பண்ணுறான். அவனூருக்கு போய் அங்கே துவாரகாதீஷனாக இருக்குது. சுதாமா இப்போவும் கிருஷ்ணதாசனே நினச்சிட்டு சுதாமாபுரியில் இருக்கார். அவருக்கு ஒரு கல்யாணமும் ஆச்சு. கல்யாணி என்ற மனைவி, அவளும் ரொம்ப அனுகூலமாம். அதானே தஸ்ய பாரியா குஜேலேச சுக்ஷாமாச்ச ததாவிதா. குஜேலன் சுதாமா எவ்வளோ வைராக்கியமுடையவரோ அவ்வளவு வைராக்கியமுடைய ஸ்திரீ இந்த கல்யாணி. ரொம்ப நல்லவளாம். தினமும் சுதாமா அவளை கூப்பிடுவார். கல்யாணி, யார் தெரியுமா கல்யாணி? கிருஷ்ணனோட கூட படிச்சவன். மறுபடியும் கூப்பிடுவார். அலட்சியப்படுத்த மாட்டாளாமோ. அங்கேருந்து வந்தோன்னே, என்ன கிருஷ்ணனோட கூட படிச்சவன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்ல மாட்டாளாம். ஏன்னா அவளுக்கு கிருஷ்ணனுடைய வேல்யூ தெரியும் அப்படின்னு அர்த்தம். அதானே தஸ்ய பாரியா குஜேலேச சுக்ஷாமாச்ச ததாவிதாங்கிற அந்த ஒரு வார்த்தையில எல்லாம் இருக்கு. கிருஷ்ணனுடைய வேல்யூ தெரியும்னு அர்த்தம். ஒரு நாள் கல்யாணிக்கு தோணித்து, என்னுடைய கணவர் நரம்பும் தோலும் எலும்புமா இருக்கார். இப்படி இவளுக்கு தோணித்து, உள்ளே போகிறா வெளியே வரா, மறுபடியும் உள்ளே போகிறா வெளியே வரா. சுதாமா கவனிச்சிட்டார். என்ன கல்யாணி, என்ன சொல்லு? இல்லை, சாக்ஷாத் ஸ்ரீஸ்பதியான அந்த துவாரகாதீஷனான கண்ணன் உங்களுடைய நண்பன் தானே. என்ன கல்யாணி இப்படி கேட்டுட்ட? தினமும் மூச்சுக்கு 300 தடவை இதே தானே உன்ன இடத்துல சொல்கிறேன். இல்லை, ஏன் கேட்குறேன்னா, நண்பன் சொன்னால் ஒருத்தருக்கு பார்க்கணும்னு தோணாதா? கண்ணனுக்கு தான் உங்களை வந்து பார்க்க முடியாது. ராஜரகங்கள்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் போய் பார்க்கலாமே அவரை. நான் தான் மனசில் பார்த்துட்டே இருக்கேனே கல்யாணி. இல்லை, போய் பார்க்கலாமே. நம்ம ஒன்றும் கை நீட்டி பணம் வேணும் காசு வேணும்னு கேட்க வேண்டாம். இங்கேருந்து நடந்து போனாலே உங்கள் கால்கள்லாம் சப்பலமாயிடும். கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டா உங்கள் வாய் சப்பலமாயிடும். பதிலுக்கு சுதாமாவா அப்படின்னு அவர் கூப்பிட்டு நீங்கள் அதை கேட்டால் உங்கள் காதுகள்லாம் சப்பலமாயிடும். உங்களால் முடிஞ்சதை கொடுத்தா கை சப்பலமாயிடும். இப்படி கண்ணு காது மூக்கு எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணிட்டா அந்த ஒரு பொன்னான க்ஷணம் போருமே. போய் பார்க்கலாமே. சரி கல்யாணி, இவ்வளோ நாள் இல்லாத இன்றைய தினம் உனக்கு என்னமோ தோன்றதே, புதுசு தோன்றதே. ஏன் இவ்வளோ நாள் உனக்கு தோணியதில்லையே? பாருங்களேன், இவ்வளோ நாள் எனக்கு தோணியதில்லை பார்த்தேடா. இப்போ என்னமோ கிருஷ்ணனுக்கு உங்களை பார்க்கணும்னு தோணி என்னை பிரேதனை பண்ணி உங்களை கிளப்பும்படி செய்கிறானா என்னமோ அப்படின்னு சுதாமா கிளம்பிட்டார். என்னோட உயிருக்குயிரான நண்பரை போய் பார்க்குறேன். வெறுங்கையா போகக்கூடாது, இதான் இருக்கா எடுத்துன்னு போகிறதுக்கு. உள்ளே ஓடினாலாம். ஒரு நெல்லிக்காய் எல்லாம் தொடர்ந்து பார்த்தா ஒன்றுமே இல்லையாம். அவள் வீட்டில் ஒன்றுமே இருக்காது. அந்த சமயம் ஒரு நெல்லிக்காவாவது இருந்ததுமா அந்த அம்மாளுக்கு ஆதிசங்கரர் கொடுக்கறதுக்கு. அது கூட இல்லையாம். வெக்கத்தை விட்டு பக்கத்து வீட்டுக்கு ஓடுறா. ஒரு நாள் கூட கௌரவத்தை விட்டு தன்னுடைய 27 குழந்தைகளுக்காக போய் கேட்டது கிடையாது. அந்த 27 குழந்தைகள் பேர் என்ன? அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிருஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், நவம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விஷாகம், அனுஷம், கேட்டை, மூலார், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. 27 குழந்தைகளுடைய பேராம். இப்போ நம்ம கதை விடிக்கிறா படபடபடன். யாருமா? பக்கத்து வீட்டுக்காரி சொல்கிறா. கல்யாணியா? என்னம்மா? என்னுடைய கணவர் துவாரகைக்கு போகிறார். கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? உள்ளே ஓடினாலாம். ஒரு பிடி அவள் அங்கேருந்து கொண்டு வந்தா. மற்றொரு வீடு 4 வீட்டுக்கு போய் 4 பிடி அவள் சேகரிச்சுட்டாராம். ஏன்னா ஸ்லோகத்தில் அப்படி இருக்கு, யாஜித்வா ததுவோ முஷ்டின்னு விப்ரான்னு அப்படின்னு ப்ரூரல்ல இருக்கு. அதனால 4 வீட்டுக்கு போய் 4 பிடி அவளை சேகரிச்சுட்டு தன்னுடைய புடவை தலைப்பிலேருந்தே கொஞ்சம் போல கீழ்ச்சி அந்த பிருதுக தண்டுலான பிருதுக்கம்னா அவள் அதை கொடுத்தாளாம். 4 பிடி அவள் அதை எடுத்துட்டார், கிளம்பிட்டார். அவரும் கிளம்பிட்டார், அவருடைய மனோரதமும் கிளம்பிட்டாம். கிருஷ்ணா, என் மனோரதத்தை பூர்த்தி பண்ணுவியா கிருஷ்ணா? எப்படியாவது உன் தர்ஷனத்தை கொடுத்துரு. என் மனோரதம் பூர்த்தி பண்ணுறது உன் கையில் இருக்குமா? சே மனோரத புலங்கீத தேவா கேசவ மாதவ
புலங்கிததேவா புலங்கிததேவா ஹரேரா பாண்டுரங்கா ஹரேரா பாண்டுரங்கா விடல பாண்டுரங்க விடல பாண்டுரங்க விடல பாண்டுரங்க விடல பாண்டுரங்க விடல பாண்டுரங்க விடல பாண்டு மாசே மனோரத புலங்கிததேவா புலங்கிததேவா வந்து பார்க்குறார். மரகதமும் கோமேதகம் வைடூரியம் வைரமும் கொட்டி கிடக்காம். தத்திர மரகத கோமேதக வைடூரிய புஷ்பதா காணி மணிக்கல கஜித்ர விதிஸ்த ஸ்தம்ப சகஸ்ரா தங்கிருத பரிமண்டிதே கைஹவ பாட்ட பிரகடித வைபவ நித்யலக்ஷ்மி விலாசே ஸ்படிகமய வித்யுத் பிரதிபிம்பித பதித யாச்சக மண்டலே சஞ்சுகிகர ரஞ்சித ராஜத்வாரே சுமஹார கிருத பிரதீக்ஷ மஹீபால மகாஜனரகித விருட்சங்கள்லாம் பூத்து குலுங்கறதாம், பழங்கள்லாம் பழுத்து குலுங்கறதாம், அமராபத்தியோ அலகாபுரியம் தோணும்படி இருக்காம், வண்டுகள்லாம் நீங்காரம் பண்றதாம், ஒய் ஒயின்னு சுதி போடுறதாம். சொல்ல நம்பூர் வண்டு தான் ஒய் ஒயின்னு சுதி போடும். வண்டு கொசுலாம் பார்த்துருக்கேன், கரெக்டாக சுதி போடும். சுதி தப்பவே தப்பாரு, பாடுறவாளுக்கு கூட தப்பினா தப்பும். இந்த கொசுவுக்கும் வண்டுக்கும் கரெக்டாக தூங்கும் போது தான் சுதி போடும். நீங்கள் ஆனால் தூங்கி பாருமோ, கதையில் இல்லை, வீட்டுக்கு போய் தூங்கி பார்த்தா கரெக்டாக காதோரமாக வந்து ஒய் ஒயின்னு சுதி போடும். நம்ம ஊர் வண்டு ஒய் ஒயின்னு சுதி போடும். அந்த ஊர் வண்டு எப்படி சுதி போடுறதுன்னு வர்ணிக்கிறார். ஒய் 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 அப்படின்னு சுதி போடலையாம். ஷியாம் ராதே ஷியாம் ஷியாம் ராதே ஷியாம் ஷியாம் ராதே ஷியாம் அப்படி வண்டுகள்லாம் சுதி போடுறதாம். விருட்சங்கள்லாம் பூத்து குலுங்கிறது, பெரிய பெரிய மாட மாளிகை கூட கோபுரம், ஆச்சரியமா இருக்கு. இப்போ இந்த கதை உள்பட நவரத்தின கதவுன்னு வர்ணிக்கிறார். அது எப்படி இருக்கும்? இப்போ நான் கதவோடு சேர்த்து நவரத்தின் பட மாட்டேன்னா என்ன அப்படி வர்ணிச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அந்த ஊர்ல திருட்டு பயமே கிடையாதுன்னு அர்த்தம். அந்த ஊர் அரசாட்சி புரியறதே ஒரு திருடன். கிருஷ்ணன் சார சோர சிகாமனேன்னு தானே பாவத்தாளெல்லாம் கூப்பிடுறா. சார சோர சிகாமனே அப்படின்னு கூப்பிடுவா. இந்த சோரன், இந்த திருடன் வித்தியாசமான திருடனாம். எல்லா திருடாலும் எப்படி திருடுவா? வெளியில இருக்கிற ஐட்டம்ஸ், வெளியில இருக்கிற வஸ்துவை தானே திருடுவா. இந்த கிருஷ்ணன் இருக்கிற திருடன் மட்டும் உள்ள இருக்கிற உள்ளத்தை திருடுன்னு போயிடுவான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லா திருடாலும் எப்படி திருடுவா? வெளியில இருக்கிற ஐட்டம்ஸ், வெளியில இருக்கிற வஸ்துவை தானே திருடுவா. இந்த கிருஷ்ணன் இருக்கிற திருடன் மட்டும் உள்ள இருக்கிற உள்ளத்தை திருடுன்னு போயிடுவான். இவர் பார்த்தார், எல்லா வீடுமே கிருஷ்ண பவனம். 10108 மகிழ்ச்சிகளோட 10108 கிருஷ்ணன் 10108 பவனத்துல கொடுத்துட பண்றாங்க. இப்ப எந்த கிருஷ்ணனை பாக்குறது அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம். ஒரு பவனங்கள்ல முத்து போல ஒரு அழகான பவனமா இருக்கிறதுலே அழகு. பார்த்தார், ஓஹோ இதா ருக்மிணி கிருஷ்ண பவனமா இருக்கும், உள்ள நுழைஞ்சி பார்ப்போம் அப்படின்னு உள்ள நுழையார். அங்க அரண்மனையில் நிறைய பேர் காத்துட்டு இருக்காளாம் கிருஷ்ணனை பார்க்கணும்னு. ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட பேசிக்கிறா. அதுவும் சுதாமா காதில் விழும்படியே பேசிக்கிறா. ஒருத்தர் சொல்றார், நான் நேபாளத்துல வரேன், நேபாள ராஜா அனுப்பிச்சு வரேன், 3 மாசமா காத்துருக்கேன், கிருஷ்ண தரிசனமே ஆகலை. 100 ரத்தன கம்மலை கொண்டு வந்திருக்கேன், இத்தனைக்கும் ஒரு நாள் கூட கிருஷ்ணனை பார்க்க முடியல. இன்னொருத்தர் வந்தார், 3 மாசம் 6 மாசம்லாம் ஒரு விஷயமா 1.5 வருஷமா காத்துருக்கேன், காஷ்மீர்லேருந்து வந்திருக்கேன், 100 மூட்டை குங்குமப்பூ கொண்டு வந்திருக்கேன், நீ எல்லாம் டப்பி குங்குமப்பூ கூட பார்த்துருக்க மாட்டேன், மூட்டை குங்குமப்பூ கொண்டு வந்திருக்கேன், எனக்கு இன்னும் கிருஷ்ண தரிசனம் ஆகலை அப்படின்னு பேசிக்கிறாளாம். அந்த 100 மூட்டை குங்குமப்பூனுடைய வேல்யூ இல்லையே கிருஷ்ண தரிசனம், அதுக்கு வேல்யூவா? அதனாலே கிடைக்கலையா. இவர் பார்த்தார், சுதாமா காலில் விழுந்தது. அடாடாடாடாடா, 1.5 வருஷமாவே கிடைக்கல கிருஷ்ண தரிசனம்னா, அதுவும் ராஜாக்களுக்கே கிடைக்கலனா எனக்கு எங்கேன்னு கிடைக்க போகிறது? ஊர் திரும்ப வேணும் தான் ஊர் திரும்புறார். அந்த துவாரபாலகர் காவலாளிகள்லாம் பார்த்து, சுவாமி நீர் உள்ள போகலாம். யார்? என்னையா? உங்களையே தான் நீர் உள்ள போகலாம். இவாள்லாம் காத்துருக்காளே, இவளுக்குன்னு பாரும் கிருஷ்ண எம்பெருமானுடைய உத்தரவு. உங்களை போல ஏழைகள்லாம் வந்தா உடனேயா உள்ள விடும்படி அவன் உத்தரவிட்டிருக்கான். அப்படியா? அவ்வளோ மதிப்பானா? உலகத்தில் எல்லாரும் கோட்டீஸ்வரன்னா தான் மதிப்பா, என் கிருஷ்ணனை பத்தியா ஏழையை மதிக்கிறானே அப்படின்னு தோணிச்சு. உள்ள எப்படி உடனே போகிறது? எனக்கு அவர் கிருஷ்ணன் அந்த பரத்தில் இருக்கார், எனக்கு சங்கோச்சமாக இருக்குது, நீங்கள் காவலாளிகள்லாம் போய் சொல்லுங்கோ நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ. யார் வந்திருக்கான்னு சொல்கிறது? நான் வந்திருக்கேன்னு சொன்னால் அது யார் வந்திருக்கான்னு சொல்கிறது?
கிருஷ்ணனோட கூட படித்தவன் சுதாமான்னு பெயர். நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. காவலாளிகள்லாம் உள்ளே போகிறா. ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கான். இந்த பக்கம் இந்த காவலாளிகள் 2 பேர் சொல்கிறதுக்காக காத்துருக்காளாம். இந்த ஸ்க்ரீனுடைய அந்த பக்கம் கிருஷ்ணன் உயரமாக சாஞ்சன் படுத்துன்னு இருக்கானாம். இந்த சமயம்தான் இந்த துவாரபாலகர் காவலாளிகள்லாம் பார்த்து, சுவாமின்னு ஜெயா விஜீபவா உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார். கிருஷ்ணன் பதிலே சொல்லலை. எவ்வளவோ பேர் பார்க்க வருவா. அத்தனை பேருக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தா கோவிலுக்கு நிறைய பேர் வரா. அவளாம் நல்ல எண்ணத்துல தானா வரா. குப்பன்னு ஒருத்தன் வரான். பக்கத்து வீட்டு சுப்பண்ண வேணும். கிருஷ்ணா காப்பாத்து, பக்கத்து வீட்டு சுப்பண்ண வேணும். அது பக்தி ஆயிடுமா என்ன? இல்லை அந்த பிரார்த்தனையை தான் பலிக்க வைக்க முடியுமா? ஆகட்டும்னு சொன்னால் 5 நிமிஷத்துக்குலாம் குப்பன் வந்து பக்கத்து வீட்டு சுப்பண்ண வேணும்னு பிரார்த்தனை பண்ணுவான். அப்போ என்ன பண்ணுறது? அதான் 6000 அருளேழாயிரம் பயங்கர ஆண்டாள். அதனால தான் எதையுமே அவன் பார்த்து தான் பண்ணுவானாம். கிருஷ்ணன் பதிலே சொல்லலை. வந்திருக்கிறவர் ஒரு ஏழனதும் அப்படின்னு குரல் கொடுத்தான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. தீனவச்சலன், தயாளு, தயாநிதி, தினதயாபரன் அப்படின்னு நிறைய கீர்த்தனங்கள், அடைமொழிகள், அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கா இல்லையா. தீனவச்சல் ஏழனதும் அப்படின்னு குரல் கொடுத்தான். வந்திருக்கிறவர் அந்த 7 அவங்களோட கூட படித்தவராம். எழுந்து உட்காந்துட்டான். கூட படித்தவரா யாரு அப்படின்னு கேட்குறான் கிருஷ்ணன். சுதாமாவாம். அவ்வளவுதான். சுதாமான்னு கேட்டானோ இல்லையோ கிருஷ்ணன் மத்ததுலேருந்து சல்லுன்னு குச்சான். சல்லுன்னு ஓடினான். சுதாமாவா, சுதாமா வந்துட்டியாப்பா, சுதாமா 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 சுதாமான்னு இவ்வளோ சுதாமா கூப்பிடுறது சுதாமானுடைய காலில் விழுது. சுதாமா சுதாமான்னு கிருஷ்ணன் ஓடி வரான் போட்டிருக்கே. அவனுடைய சலங்க வசம் கேட்கறதே, அவன் குரல் கேட்கறதே. இங்கேருந்து சுதாமா ஓடி வர, இங்கேருந்து கிருஷ்ணன் ஓடி வர, 2 பேரும் பார்த்துட்டாலும் அப்படியே இறுக்கி கடின்ட்டானாம். ஷேக்கான்ஸ் கொடுத்து உள்ளே கூட்டின்னு போகிறதா பிரேம, அப்படியே இறுக்கி கடின்ட்டானாம். தார 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 தாரையாக கண்ணீர் வருது. யாருக்கு? சுதாமாவுக்கு. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. கிருஷ்ணனுடைய தாமரை கண்ணிலேருந்து தார தாரையா சக்யுப்ரஸ்ய வப்ரஸ்யேகே அங்க சங்காதி நிர்பிதகா பிரீத்தியோ பிபுஞ்சு தப்ஜிந்து நேத்ராபியாம் புஷ்கரே க்ஷணகா. இந்த தாமரை கண்ணிலேருந்து தார தாரையா சுதாமா வந்துட்டியாப்பா, சுதாமா இன்னைக்கு ஏங்க விட்டுட்டியே அப்படின்னு ஆசையாக உள்ள அழிச்சின்னு போய் வாசனத்தில் அமர்த்தி வச்சு பாத பூஜை பண்ணி, கிருஷ்ணன் சுதாமாவுடைய பாதத்தெல்லாம் வருடி விட்டு பாத பூஜை பண்ணி, அந்த பாத பூஜை பண்ண ஜலத்தை தான் தலைமையில புரோட்சணம் பண்ணிக்கிறானாம். எப்பேற்பட்டவன் சுதாமா, அப்பேற்பட்ட உமன் மகான்களுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன்னு பகவான் சொல்றான். முதல்ல சுதாமா உட்காந்து சாப்பிடு. அதுவும் வேலைக்காரரை விட்டு பரிமாறலையாம். சாட்சாத் கிருஷ்ண ருக்மிணியே பரிமாறுறாளாம். தாட்டி இலை போட்டு சேமியா பாயசம் என்ன, பால் பாயசம் என்ன, பரு பாயசம் என்ன, கோஷ்மல்லி என்ன, பச்சடி என்ன, ரசமாங்கி என்ன, முறுக்கி என்ன, ஜிலேபி என்ன, ஜாங்கிரி என்ன, விதமா வடையிலேயே மெதுவிட, ஆமாவிட, தயிர் விட. நான் பண்ணுவேன் ஸ்லோகத்தில் இருக்கே, நான் சொல்லித்தானே ஆனோ. இவ்வளவும் பரமாறா. சஸ்குல்ய பூப்ப வர லட்டுக மோதகைஷ்ட சுவ்யனைஷ்ட பகுப்பி பக்க ಶಾಕಶು பக்கி அன்னைன துக்த ததி. நல்லா கெட்டி தயிர் பரமாறல எல்லாம் இருக்கு. ஆனால் சுதாமா அதில் ரசிக்கிறாரா? பாதி பதார்த்தம் பாதி ஐட்டத்துக்கு பெயர் கூட தெரியாது சுதாமாவுக்கு. சுதாமா அதில் ரசிக்கிறாரான்னு கேட்டால், போடுற ரசத்தை விட போடுறவாளுடைய பிரேம ரசத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு சுதாமா. சாப்பிட்டு முடிச்சார். கலப்பா இருக்கு, வெளியில போய் படுத்துக்கலாம்னு போறார். கிருஷ்ணன் பார்த்து, என்ன சுதாமா நம்ம கெஸ்ட் போல வெளியில போய் படுத்துக்கலாம்னு போற, வாப்பா நம்ம ரூம் இருக்கு. இந்த பங்களாவில் நம்ம ரூம்கிறானே. கிருஷ்ணன் தன்னுடைய ரூம்க்கு அரைக்கி ஆயிடுச்சுன்னு போய் சல்லுன்னு அந்த மணிக்கதவை திறந்தா தூபம் கமல இந்த கோட்டுக்கால் கட்டினது காமிச்சு, சுதாமா படுத்துக்கோ. சுதாமா காலை வச்சுடுவாரா? கங்கா சனக்கன் கால்பட்ட கட்டில். சுதாமா காலை வச்சுடுவாரா? எந்த பாதத்துலேருந்து கங்கை பிரவகிச்சானோ அந்த பாதம் பட்ட கட்டில சுதாமா காலை வச்சுடுவாரா? ஆனால் கிருஷ்ணன் விடுறதா இல்லை, பிடிச்சி அமைக்க சுதாமா படுப்பா, அதான் சும்மா அப்படின்னு படுக்க வச்சு சுதாமாவுடைய காலத்தன் மடியில் போட்டுன்னு பிடிச்சி விடுறான். கிருஷ்ணன் கேட்குறான், எனக்கு அதான் எடுத்துன்னு வந்திருக்கியோ அப்படின்னு கேட்குறான். இப்படி வெக்கத்தை விட்டு கேட்கலாமா? ஃபார்மாலிட்டி இல்லை, நட்பில் ஏது ஃபார்மாலிட்டி, அதனாலே கேட்கலாமா? தானாகவும் கொடுக்கல அந்த அவள் மூட்டையை, கொண்டு வந்திருக்கியான்னு கேட்டும் கொடுக்கல. ஏன்னா அவருக்கு சங்கோஷமாக இருக்குது. நம்ம தாட்டியலை போட்டு இவ்வளோ பிரசாதங்கள்லாம் போட்டிருக்கார். இந்த விரட்டு அவளை போய் நீட்டினா கொல்லுன்னு எல்லாம் சிரிச்சிட போகிறா. எல்லாரும் பரிகாசம் பண்ணிட போகிறா. அந்த அவளை கொண்டு வந்திருக்கேனே விஷயத்தையே சொல்லலை. அவன் பண்ணுற இதெல்லாம் பார்த்து அழுத வருதா. அப்படி கண்ணை கீழே கொஞ்சம் அங்கவஸ்திரத்தை எடுத்து இப்படி கண்ணை தொடச்சிக்கிற சமயம் கிருஷ்ணன் பார்த்தா ஒரு சின்ன மூட்டை அவர் பின்னாடி இருக்கு. இது என்ன மூட்டை அப்படின்னு பாஞ்சு போய் இந்த அவள் மூட்டை எடுத்து மடன்னு பிரிக்கிறான். சுதாமாவுக்கோ வயிற்ற பயிருங்கிறது. ஐயா இதை போய் கொண்டு வந்திருக்கேன் சொல்ல போறேன்னு வயிற்ற பயிருங்கிறது.
கிருஷ்ணனும் மடமடன்னு பிரிக்கிறான். பிரித்து பார்த்தா அட சுதாமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச அவள் எடுத்துன்னு வந்திருக்கேன். நான் பேததுமணி தம்ய பரம பிரீதனம் சகே பரம பிரீதனம் சகே சகே சகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச அவள் எடுத்துன்னு வந்திருக்கேன்னு ஒரு பிடி அவள் எடுத்து வாயில போட்டுக்கிறான். இப்படி பழகுவானாம். அவன் இடத்துல எல்லாமே மதுரம் தான். இப்படி எடுத்து வாயில போட்டுக்கினானே அந்த பழம் போல இருக்கிற உதடு மதுரம், அவன் போட்டு இருக்கிற பீதாமரம் மதுரம், அவன் என்ன பண்ணினாலும் மதுராதிபதே அகிலம் மதுரம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவன் என்ன பண்ணினாலும் மதுராதிபதே அகிலம் மதுரம். வல்லவாச்சாரியன் மதுராஷ்டகத்தை சொல்றா இல்லையா, அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம். அவன் தூங்குறது முதற்கொண்டு மதுரம், சக்கியம் மதுரம், சாப்பிட்றது மதுரம், முக்கியம் மதுரம். அவன் என்ன பண்ணினாலும் மதுராதிபதே அகிலம் மதுரம். எல்லாம் தித்திக்குமாம். இப்படி ஒரு பிடி அவள் எடுத்து வாயில போட்டுக்கிறான். மற்றொரு 2வது பிடி அவள் எடுத்து வாயில போடும்போது ருக்மிணி தேவியை கையை பிடிச்சிட்டாலாம். ஏ தாவதாதம் விஸ்வாஸ்மன்னு சர்வசம்பத் சமிருதையே. சுதாமாவுக்கு சர்வசம்பத் சமிருதி ஏற்படுறதுக்கு அந்த ஒரு பிடி அவள் போறாதா? கேட்டது யார்? சாக்ஷாத் மகாலட்சுமி தாயாராம். இங்கே கேட்குறாளாம், சர்வசம்பத் சமிருதி ஏற்படுறதும்னு நினச்சின்னு கேட்குறா. அங்கே சுதாமானுடைய வீடு கோய்க்கிறதாம். பெரிய பங்களா என்ன, பூஷணங்கள் என்ன, வஸ்திரங்கள் என்ன, சுதாமா ஒன்றுமே தெரியாது. ராத்திரி பூரா கிருஷ்ணன் பேசினா பொழுது விடிஞ்சது சுதாமா ஊருக்கு அனுப்புகிறான். அழுதுண்டே சுதாமா ஊருக்கு வரார். வந்து பார்க்குறார், வீட்டை காணலை. மாட்டை காணும் மனுஷனை காணும் தான் சொல்லுவா, வீட்டையே காணும். பெரிய பங்களா இருக்குது. இவர் நினச்சிக்கிறார், ஓஹோ நம்ம போனதும் கல்யாணி குழந்தைகள் எல்லாம் தொடச்சிட்டு பெரிய பங்களா கட்டின்னு போட்டிருக்கு அப்படின்னு உத்து பார்த்தா சாக்ஷாத் துவாரகையில கிருஷ்ணபானம் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கான். என்னடா இது கிருஷ்ணபானம் மாதிரியே இருக்கே அப்படின்னு நினச்சிட்டார். இங்கே பூர்ணகுமங்கள்லாம் வச்சு தவள் நாதஸ்வரம்லாம் வச்சு டுன்லாம் வச்சுட்டு இவர்கிட்ட இந்த பூர்ணகுமத்தை நீட்டினா பின்னாடி பார்க்குறார். வேற யாருக்கும் நினச்சிட்டு, சுதாமா சுவாமி நீர் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தான். இது யார் வீடு? எல்லாம் உங்கள் வீடு தான் சொல்கிறதுக்குள்ளே குழந்தைகள்லாம் வந்துடுத்து. இங்கே பார்த்தியாப்பா, சில்க் குர்த்தா பார்த்தியா, வேற கடுக்கன்னு பார்த்தியா, உள்ளே வந்து பாறேன்னு வந்து பார்த்தா நம்ம பழைய ஓட்ட வீடா இதுன்னு தோணும்படி இருக்கப்பா. உள்ளே வந்து பாறேன்னு வந்து பார்த்தா ஃபுல்லாக மரக்கதம் கோமேதம் வைடூரம் வெள்ளி தங்கம் எல்லாம் கொட்டி கிடக்கு. மத்தியில் அங்கே கல்யாணி நிற்கிறா. அங்கே சாக்ஷாத் ருக்மிணி தேவி என்னென்ன பூஷணங்கள்லாம் பூஷிச்சுட்டு இருந்தாலும் அத்தனை பூஷணமும் பூஷிச்சுட்டு இருக்காளாம் கல்யாணிக்கு சுதாமாவை கட்டிக்கணும் போல இருக்காம். இவ்வளோ சத்து சமாளிச்சுன்னு வந்துட்டார் நம்ம கணவர் அப்படிங்கிறதுனால இல்லையா, கிருஷ்ணன் இவர் அங்கே கட்டின்னு இருப்பாரேங்கிறதுக்காக கட்டிக்கணும்னு தோன்றதான். மனசா பரிசஸ்வஜே. சாமானிய மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? எவ்வளோ வெளி டம்ளர் போடு லிஸ்ட், எவ்வளோ தட்டு, எவ்வளோ தங்க நகைகள் போடு லிஸ்ட். எப்படி வந்தது? நேத்திக்கு வந்ததா, லாரியில் வந்ததா, இப்படிலாம் கேட்பா இல்லையா? ஒரு கேள்வி இல்லையா. தங்கத்தை பார்த்தாலும் தங்கம்னு தோணலை, வைரத்தை பார்த்தாலும் வைரம்னு தோணலை. அவருக்கு எதை பார்த்தாலும் கிருஷ்ண கிருபை இப்படி வாழற மாதிரியா நான் இருந்தேன். கிருஷ்ணா இவ்வளத்தையும் கொடுத்துட்டு கொடுத்தேன்னு கூட சொல்லலையே கிருஷ்ணா. அவன் அல்பத்தை கொடுத்துட்டு கதர் வேஷ்டி சட்டை கீழ்ந்ததை கொடுத்துட்டு நான் தான் வாழ வச்சேன்னு சொல்லிட்டு கிடப்பான். இவ்வளத்தையும் கொடுத்துட்டு கொடுத்தேன்னு கூட சொல்லலையே கிருஷ்ணா. கையில் கொடுத்தா கொஞ்சமாக தான் கொடுக்க முடியும்னு உன் கண்ணால் கொடுத்தியோ கிருஷ்ணா. ஆனால் என்ன கேட்டது இது இல்லையே, எந்த உன் கண்ணால் இது இவ்வளத்தையும் கொடுத்தியோ அந்த உன்னுடைய அந்த கண்ணு, அந்த உன்னுடைய அந்த கட்டாட்சம், அந்த உன்னுடைய அந்த பார்வை ஒன்றே போதுமே, பார்வை ஒன்றே போதுமே. சங்க பதுமநிதி இரண்டும் வலிய தந்தா என்ன கள்ள பார்வை ஒன்றே போதுமே. ஊரெல்லாம் பொழியிற மழை உலகம் குளிரும், ஆனால் கிருஷ்ணனுடைய கருணமழை உள்ளம் குளிரும். சில பேர் நினச்சிப்பா சுத்தமான சரித்திரத்தில் கேட்டால் தானியம் தனமெல்லாம் கோச்சிக்கட்டும்னு நினச்சிப்பா. அது இல்லையா பலஸ்ருதி. சுதாமானுடைய சரித்திரத்தை யார் கேட்கிறார்களோ பாடுறார்களோ அவளுக்கு அபார கிருஷ்ண பிரேமி உண்டாகட்டும் பலஸ்ருதியோடு முடிக்கிறார். பக்தினா என்ன? பக்தினா இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட், டெடிகேஷன். இது மூணுத்தையும் கொண்டு போய் பெருமாள் கிட்ட வச்சுட்டா அதுதான் பக்தியா. அம்மா குழந்தைகிட்ட காட்டுறது, கணவன் மனைவி கிட்ட காட்டுறது, ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் கிட்ட காட்டுறது,
இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை பகவான் கிட்ட ஏற்படுத்தினா அதான் பக்தியா. பேர்பட்ட ரிலேஷன்ஷிப்பை வியூவர்ஸ்க்கும் பகவானுக்கும் ஏற்படுத்தி கொடுக்குற இந்த விஜய் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றிகள். ராதா விரசித நீலா ரமண ராவண கம்ச முரசம்ஹரண ரமணீகாந்தன ரக்ஷித புவன ரமிதா பிரேமித ஹிருதய விஹரண பக்தவத்சலரே மங்களம் द्वालपालकरेशाय कुचलाभीष्टहारिणे राजाधिराजसेव्याय गोविन्दायास्तु मङ्गलम् गोविन्दायास्तु मङ्गलम्. குஜேல பாக்கியத்தை யார் கேட்கிறார்களோ பாடுறார்களோ அவளுக்கு அபார கிருஷ்ண பிரேமம் உண்டாகட்டும் பல சக்தியோடு முடிக்கிறேன்.